இன்னைக்கு தீக்ஷ்குட்டியோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வெஜ் புலாவும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் தான் கொடுத்துருந்தேன். மார்னிங் தோசையும் பாசிப்பருப்பு சாம்பாரும் வச்சுருந்தேன். எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். 2 பேருக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்து விட ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. சரி வீட் குக்கீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ஈவினிங் பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 2 பேரும் கீழே விளையாட போயிருந்தாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே பிஸ்கெட் ரெடி பண்ணிடணும்னு சொல்லிட்டு நானும் வேகமாக செஞ்சுட்டு இருந்தேன். எந்த டைமில் அவங்க வரக்கூடாதுன்னு நினச்சினோ கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து ஆஜரானாங்க. ஏன் வரக்கூடாதுன்னு நினச்சேன்னா, நான் காமனாக ரவுண்ட் ஷேப்பில் குக்கீஸ் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்து எனக்கு இந்த ஷேப் வேணும் அந்த ஷேப் வேணும்னு சொல்லிட்டு டைமை இழுத்து விட்டுருவாங்க. நான் நினைச்ச மாதிரி ஆளுக்கு ஒரு ஷேப் எடுத்துட்டு எனக்கு பட்டர்ஃப்ளை குக்கீஸ் வேணும், எனக்கு ட்ரீ ஷேப்ல குக்கீஸ் வேணும்னு சொல்லிட்டு ½ அன் ஹவர்ல முடிய வேண்டிய வேலையை 2 ஹவர்ஸா இழுத்து விட்டுட்டாங்க. இந்த வீட் குக்கீஸ்ல எல்லாமே ஹெல்தியான இன்கிரீடியன்ட் தான். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். சூப்பரா வந்திருந்தது பிஸ்கெட்டும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிம்மதியா தூங்கலான்னு போனா அங்க ஒரு பஞ்சாயத்து. சனாக்குட்டி அவங்க அப்பா பத்தி ஒரே கம்ப்ளைண்ட், இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, நீங்க திட்டுங்கன்னு ஒரே ஆர்கியூமெண்ட். கடைசியா உங்க கம்மல் உனக்கு அழகா இருக்கடான்னு ஐஸ் வச்சு தூங்க வச்சாச்சு.